இது போன்ற நிறைய காரணங்களால, இல்லைனா சில நேரம் இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லக்கூடிய, அதாவது இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ், இது மாதிரி மூளையில் எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் மூளையில் இருக்கிற நரம்புகளை தவிர ஏதாவது ஒரு புதுசாக ஒருத்தர் போய், இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே யாராவது புதுசாக ஒருத்தர் வந்தால், சம்மந்தமே இல்லாத ஒருத்தர், நமக்கு சுத்தமாக தொடர்பில்லாத ஒருத்தர் வந்தால் நம்ம இவ்வளோ இரிட்டேட் ஆகும். யாரா அது சம்மந்தம் இல்லாமல் வந்து நிற்கிது. அது மாதிரி மூளையில் இருக்கிற நரம்புகள், மூளைக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் உள்ளே வந்துச்சுன்னா இரிட்டேட் ஆகி, அந்த இரிட்டேஷனால் அதே சோடியம் சேனல் வழியாக, அந்த நரம்புகள் வழியாக, இப்போ மூளையில் இப்போ வலது பக்கம் இந்த இடத்துல ஒரு பிரச்சனைனா, இந்த இடத்துல இருக்கிற நரம்புகள் எந்த அசைவை மூளையில் இருக்கிற நரம்புகள் உடம்புல எந்த அசைவை உருவாக்குதோ அந்த நரம்புகள் மட்டும் துடிக்கும். அதாவது கை மட்டும் துடிக்கலாம், தோள்பட்டை மட்டும் துடிக்கலாம், இல்லை உடம்பு துடிக்கலாம், இல்லை வாயோட ஒரு முனை பகுதி துடைக்கலாம், இல்லை மூக்கு, இல்லை கண், உடம்புல எந்த ஒரு முகத்தில் எந்த ஒரு இடமும் துடிக்கலாம். இதுக்கு பேர் தான் ஃபோக்கல் சீசர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜென்ரலைஸ்டு சீசர்லேயும் சரி, ஃபோக்கல் சீசர்லேயும் சரி, நம்ம ஃபர்தராக அதை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மோட்டார் ஆன்செட், அதாவது அசைவுடன் கூடிய ஒரு வலிப்பு, அதை தான் மோட்டார் ஆன்செட்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து நான் மோட்டார் ஆன்செட், அதாவது அசைவு இல்லாமல் ஏற்படக்கூடிய துடிப்பு. இந்த ஃபோக்கல் சீசராக இருந்தாலும் ஜென்ரலைஸ்டு சீசராக இருந்தாலும் இந்த 2 வகைகள் கண்டிப்பாக இருக்கும். இப்போது ஃபோக்கல் சீசரில் வந்து இன்னும் அதை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா,